கிறிஸ்துவுக்குள் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உலக ராஜ்யத்தின் வீழ்ச்சிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். கடைசி காலத்தில் நடக்கும் சம்பவம் பார்க்க போகிறோம். கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவம் பார்க்க போகிறோம். தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, போன பாடங்களில் 3 பாகம் பார்த்துருக்கோம். காலக்கணக்குங்கிற ஒரு வேத பாடத்தை நம்ம பார்த்துருப்போம். இந்த காலக்கணக்கு பார்க்குறக்கு முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி 6000 வருஷம் முடியல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ராஜ்யத்தை, இந்த பூமியில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வர்ற விஷயமும், அதுதான் 1000 வருஷங்கிறது சந்திப்பினால் உலக ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொண்டு வர விஷயத்தையும், இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் சபை உயிர்த்தெழுதல் விஷயம் நடக்கும். உலக ஜனங்கள் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும் பார்க்கும். இதுக்கு இந்த உயிர்த்தெழுதல் காரியங்கள், அது சபை உயிர்த்தெழுப்புறதுக்கும் உலக ஜனங்களை உயிர்த்தெழுப்புறதுக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய கட்டாயமாக இருக்குன்னு பார்க்கும். அதன் அடிப்படையில் அந்த 6000 வருஷம் முடிவில் வர்றான்னு பார்க்கும். ஏன்னா வசனங்கள் எல்லாமே என்ன சொல்லப்படுதுன்னா, கடைசி நாளில் தான் உயிர்த்தெழுதல் நடக்கும்னு சொல்லப்படுது. அந்த கடைசி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிவை அதை அடையாளப்படுத்துது. 7வது நாள் அது ஓய்வு நாள் அடுங்கிறத அடையாளப்படுத்துது. அது ராஜ்யத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் நடபடியிலையும் எபிரேயர் புத்தகத்திலையும் அங்கே எழுதியிருக்கான்னு பார்க்கும். அப்போது இதெல்லாம் ஞான அர்த்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அப்போ போன பாடத்தில் காலக்கணக்கில் வேதத்திலிருந்து 6000 வருஷத்துக்குள்ள காரியங்களை பார்த்து முடித்தோம். அப்போ ஆதாம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷத்துல காலக்கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் 2025 வரைக்கும் வந்தாச்சு. நம்மளுடைய காலக்கணக்கின்படி 2042 6000 வருஷம் முடியுங்கிறதான ஒரு திட்டத்தை, ஒரு விஷயத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற அந்த காலக்கணக்கை வச்சு எப்படின்னா, டேவிஸ் ரைஸோடைய காலக்கணக்கை வச்சு கிமு 3958 பார்க்கும். கூட்டல் 2042 கூட்டிங்கன்னா 6000 வருஷம் வரும். இதன் அடிப்படையில் 6000 வருஷம் எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா 2042 முடியும்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த 2042 முடிகிறதுக்கு 17 வருஷம் இருக்குதுன்னு பார்க்கும். இன்னொன்று, இந்த 2042 தான் சொல்லி நம்ம அக்யூரேட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னொரு காரணம் இருக்குது. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லுது, கிமு 3958 சொல்லப்பட்டிருக்குல்ல, அதுதான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை மறைச்சி வச்சுருக்கான்னு பார்க்கும். அப்போ தொடக்கம் கரெக்டாக இருந்தால் முடிவு நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த தொடக்கம் இந்த மாதிரி ஒரு காலக்கணக்கை கொடுத்துருக்கு. அதனால் இப்போ 2042 தான் நம்ம கடைசியாக நம்ப வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கலாம், அதுக்கு பின்னாடியும் இருக்கலாம்னு பார்க்கும். ஆனால் தொடக்கம் நம்மளுக்கு 3958ன்னு சொன்னதுனால 2042 நம்ம விசுவாசிக்கிறோம் பார்க்கும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் நமக்கு இன்னொரு ஆதாரம் இருக்குது பார்க்கும். அப்போது அந்த ஆதாரத்தை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம அந்த 6000 வருஷம் முடிவுங்கிறான எப்போங்கிறான விஷயத்த தானியேல் கண்ட தரிசனத்தில் இருக்குன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட அவர் சொன்ன காலக்கணக்கு பற்றி கொஞ்சம் நிறைவேறிட்டு இப்போ வேத வசனத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீசர்கள் கேட்காங்க, உமது வருகைக்கும் உலகத்து முடிவுக்கு அதுக்கு அடையாளங்கள் சொல்ல முடியல. கடைசியாக இந்த மத்திய 24ஆம் அதிகாரத்தை சொல்ல முடியல. மனுஷகுமார வரும் நாளிகையும் என்ன செய்யாது, தூதர் அறியார், மனுஷகுமார் அறியார், பரமபிதா மட்டும்தான் அவருக்கு தெரியும், பிதாவுக்கு மட்டும்தான் அந்த நாளை தெரியும்னு சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். எப்படின்னா, அந்த மணவாட்டியை அழைக்கிற அந்த விஷயம் கடைசி நாளுங்கிறான இன்னைக்கு அந்த 6000 வருஷம் முடிகிற நாள் எந்த நாளுங்கிறான விஷயத்த பரமபிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். மணவாட்டியை கூப்பிட்டு போகிற விஷயத்தை தான் தெரியும் பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு 6000 வருஷம் முடிவே தெரியும். ஆனால் என்னைக்கு மணவாட்டியை கூப்பிடுறாரு, அழைக்கிற அந்த டேட்டை பிதாவாகி தேவன் தான் வச்சிருக்கிறாரு. அந்த நாளை அவர் தான் சொல்லணும்னு பார்க்கணும். அதனால தான் சீசர்களுக்கு அதை சொல்லலான்னு பார்க்கணும். அவருக்கு தெரியல, அதனால் சொல்லலான்னு பார்க்கணும். அப்போ 6000 வருஷம் முடிவில் தான் என்ன செய்யுது, உயிர்த்தெழுதல் நடக்கும், இயேசு கிறிஸ்து 2வது வருகையும் இருக்குங்கிற விஷயத்த நம்ம ஒரு காலக்கணக்கு பார்த்துருக்கோம். அது அதை சரியாக அதில் கணிக்க முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கணக்கு ஓகே தான்,
ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடக்கம் வந்துட்டு கரெக்டாக இல்லாதனால அந்த தொடக்கத்தை வந்து இந்த டேட்டு தான் சொல்லி நமக்கு கரெக்டாக செஞ்சால் தான் இதை கரெக்டாக முடியும்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளுடைய குழந்தை தணிக்கிற விஷயம் என்னென்னா அவங்க கடைசி டைமிங் டேயும் அதை வச்சு தான் கணிப்பாங்க. அந்த விஷயத்தில் இருந்து தான் குழந்தை பிறக்கிற ஒரு டேட்டை கணிப்பாங்கன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஆதாம் என்ற குழந்தை என்னைக்கு அவதரிச்சுங்கிறதான டேட்டு நம்மளுக்கு சரியாக இல்லை. ஆனால் ஒரு டேட்டு கொடுத்துருக்கு. இதை வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இல்லையா, இதுதான் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் காலக்கணக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்குது, இந்த வருஷம் சொல்லி கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ வந்துட்டு ஒரு ஆதாரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம கண்களுக்கு முன்பாக இந்த ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரத்தை வந்து என்னைக்கு வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 99% வந்து நிறைவேறிட்டு இன்னும் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் அந்த ஆதாரம் நிறைவேறிச்சுன்னா இயேசு கிறிஸ்து 2வது வருகையை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கலான்னு பார்க்கும். அதை கூட நம்ம வந்து தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்தில் வந்து அறிஞ்சு கொள்ளலாம் பார்க்கணும், படிச்சிடலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 28 முதல் 35 வசனங்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 37லேருந்து 45 வசனங்களை பார்க்கலாம், படிச்சிடலாம். தானியேலின் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 28 முதல் 35 மற்றும் 37 முதல் 45 வரை. மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நெபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த கடைசி நாளில் சம்பவிப்பதை ராஜாவாகி நேபுகாத்துக்கு தெரிவிக்கிறார். அப்போ கடைசி நாளில் சம்பவிக்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து லாசருவை எழுப்ப வர முச்சில் அந்த மார்த்தாள் மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை விட்டு நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்ங்கிறான்னு சொல்கிறாங்க சகோதரிகள். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுது உயிர்த்தெழுவான்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி நாள் உயிர்த்தெழுவான்னு நான் அறிவேன்னு சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ கடைசி நாளில் தான் உயிர்த்தெழுதல் இருக்குங்கிறான விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இவங்க எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்காங்க என்னென்னா, நான் வந்துட்டு கடைசி நாளில் வந்துட்டு பிரேதக்குழியில் அனைவரும் என்னுடைய சத்தத்தை கேட்டு காலம் வரும், கடைசி நாள் எழுப்புவேங்கிறான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இந்த உயிர்த்தெழுதலை குறித்தான காரியம் இருக்குது. இந்த சம்பவம்லாம் கடைசி நாளில் இருக்குங்கிறான விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இந்த கடைசி காலம் எப்போங்கிறான விஷயத்த ஒரு இண்டிகேஷனாக இவருக்கு ஒரு சொப்பனத்தில் ஒரு ஸ்ட்ரக்சரை எழுப்பி அங்கே விளக்குறாரு. அது நமக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ கடைசி நாளில் சம்பவிக்கிற ஒரு காரியம் தான் இந்த தரிசனத்தை வந்து நேபுகாத் நேச்சருக்கு கொடுத்துருக்காரு. ஏன் இந்த நேபுகாத் நேச்சருக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேபுகாத் நேச்சர் தான் உலக சாம்ராஜ்யத்தில் அது நடத்திட்டு வர்றாரு. உலகத்தை ஆண்டு கொன்ற ராஜாக்கள்னு சொல்லி இந்த ஒவ்வொரு பட்டியலாக இருக்குது. இப்போ இவர் பீரியடில் அந்த காரியங்கள் வந்துட்டு இந்த சொப்பனம் வந்து கண்டு இந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தா இந்த சொப்பனத்துடைய அர்த்தங்கள் வந்து முழு உலகத்துக்கு போய் சென்றடையும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அறியும்படியாக தான் இந்த சொப்பனத்தை அவருக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. அங்கே உள்ள ஜனங்களுக்கு அது வந்துட்டு புரோஜனமாக இருந்துச்சோ இல்லையோ தெரியாது. ஆனால் அந்த நேபுகாத் நேச்சருடைய சொப்பனம், அந்த சொப்பனமும் தானியேல் கொடுத்ததான ஒரு அர்த்தமும் நமக்கு இன்னைக்கு வந்து புரோஜனமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் தான் தேவனுடைய திட்டத்தை இதில் வச்சிருக்கான்னு பார்க்கும். தொடர்ந்து படிச்சலாம். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்ற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். அப்போ பாத்தீங்கன்னா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நேபுகாத் நேச்சர் நமக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை யாரு கொண்டு போவாங்கிறான விஷயம் அவரு உள்ளத்திலே அவருக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலக சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டங்கள் எங்கெல்லாம் நகரப்போகுதுங்கிறான விஷயத்த நேபுகாத் நேச்சருக்கு வந்துட்டு அவங்க கொடுக்க போதும் பார்க்குறோம். அவர் வந்துட்டு சொப்பனத்து மூலமாக அங்கே கொடுக்கப்படுது. அது வந்து நமக்கு வந்துட்டு ஒரு எச்சரிப்பாக இருக்குன்னு பார்க்கணும். எப்படி என்றால், இப்போ வந்துட்டு வேதத்தை நம்ம ஒரு விஷயத்தை படித்து ஆராயணுங்கிறதான எண்ணத்தோடு அந்த வேத வசனத்தை வந்து நம்ம இருதயத்தில் வந்து புடம்பிடிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது அந்த வசனம் வந்து நம்மளை வந்து உணர்த்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வசனத்தை எடுத்து நம்ம என்ன செய்வோம், இன்னும் என்ன செய்யுதுன்னா அந்த
சத்தியத்தை ரொம்ப தியானிப்போம், ரொம்ப உற்று நோக்க பார்ப்போம், அதனுடைய ரெவலேஷன் என்னங்கிற விஷயத்தை நம்ம தியானிப்போம். அதன் அடிப்படையில் தான் இவருக்கு என்ன தோன்றுச்சுன்னா, நமக்கு அப்புறம் யார் இந்த ராஜாபுரத்தை கொண்டு போவாருங்கிறான விஷயத்த அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் வாரிசு தான் கொண்டு போகும், அது எப்படி நிற்கும் அங்கிறான எண்ணம் அவருக்குள்ள வந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கும். அதனால தான் அந்த சொப்பனம் அவருக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த சொப்பனத்துக்கு வந்துக்கிட்டு அர்த்தத்தை சொல்றதுக்கு நான் பெரிய ஞானவானு கிடையாது. ஆனால் என்னத்துல பார்த்தீங்கன்னா, உமது நினைவுகளையே நீ அறியும்படி எனக்கு இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. நீர் வந்து உங்கள் மனசில் வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை வந்து நீ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த காரியத்தை வந்துட்டு என்ன செய்றாரு, தேவன் தான் வெளிப்படுத்துகிறாரு. அது தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்திருக்காரு. அந்த மறைபொருளை இனிய கொண்டு வந்து என்ன செய்றாரு, அதை வந்து வெளிப்படுத்த தரப்போகிறாரு. நான் வந்துட்டு என் சுயசுத்தமோ என்னுடைய ஞானத்தினால இது சொல்லலைங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் கண்ட சொப்பனத்தை இது வந்துக்கிட்டு இந்த சொப்பனத்தை அர்த்தத்தை இவர் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாருன்னா, சொப்பனத்தையும் சொல்லணும். யார் வந்து எந்த சொப்பனத்தை அர்த்தம் சொல்ல போகிறாங்கன்னா, நான் கண்ட சொப்பனத்தையும் அவங்க சொல்லணும், அதோடைய அர்த்தத்தை சொல்லணும். அப்படி சொன்னாதான் இந்த சொப்பனத்தோடைய அர்த்தம் என்னங்கிறான விஷயத்த வந்து அறிஞ்சு கொள்ள முடியுங்கிறான எண்ணம் நேபுகாத் நேச்சருக்கு இருக்குன்னு பார்க்கும். ஆனால் நேபுகாத் நேச்சர் ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷன். ஏன்னா உண்மையிலே வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு உண்மையிலே அந்த சொப்பனத்தை சொல்லியிருந்தாங்கன்னா வேறு யார்கிட்டையும் வந்துட்டு அதுக்கு வேறு மாதிரி ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க. அவர் வந்துட்டு ஓகேன்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் இதில் ஒரு புத்திசாலியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னென்னா, நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் சொல்லணும், அது அர்த்தத்தை சொல்லணுங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். ஏனென்றால் நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் சொன்னிட்டீங்கன்னா அப்போ வந்துக்கிட்டு இந்த அர்த்தம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கொடுத்த சொப்பனம் யாருன்னா கடவுள் கொடுத்த சொப்பனம். அந்த கடவுள் வந்துட்டு உங்கள் மூலமாக அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை தெரிவித்தால் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் கண்ட சொப்பனத்தை சொன்னால் தான் அந்த கடவுள் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி நான் விசுவாசிப்பேன்னு சொல்லி ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறார், ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவு நன்றாகவே இருக்குது. அதன் அடிப்படையில் இங்கே வந்துட்டு தானியல்ங்கிறாருன்னா ஒரு தேவ மனுஷன் வந்து இவர் வந்து அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு ராஜாவுக்கு முன்னாடி அவங்க நிற்கிறாருன்னு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி தானியல் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, சொப்பனத்தை அர்த்தத்தை வந்துட்டு ராஜாவுக்கு சொல்கிறான்னு பார்க்கும். தேவனுடைய சமூகத்தில் சொப்பனத்தை வந்துட்டு அவர் விலைக்கு சொல்கிறான்னு பார்க்கும். இந்த சொப்பனத்தை சொல்லும்போச்சில் பார்த்தீங்கன்னா ராஜாவே மிரண்டுறாரு. அவன் மிரண்டுறனால இவர் சொல்கிற விஷயத்தை என்ன செய்யறது, கண்டிப்பான முறையில் கேட்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கும். எப்படி என்றால், இவருக்கு அப்புறம் வந்துட்டு மேதியர் வந்து உங்களை வீழ்த்துவாங்கங்கிறான விஷயத்த அவருக்கு எதிராகவே வந்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொப்பனத்துடைய வருத்தத்தை சொல்கிறாரு. ஆனால் அந்த தானியல்கிட்ட வந்துக்கிட்டு இது என்னென்ன, நம்மளை வீழ்த்துறதுக்கு இன்னும் ராஜா வாரன்னு சொல்லி இந்த மனுஷன் சொல்கிறான்னு சொல்லி அந்த மனுஷன் மேலே பகைக்கலை. ஏனென்றால் அவர் சொல்கிற வார்த்தை தேவ வாக்காக இருக்குது. ஏனென்றால் எனக்கு கொடுத்த சொப்பனம் வந்து தேவன் கொடுத்த ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து இந்த மனுஷன் வெளிப்படுத்துகிறார். நான் கண்ட சொப்பனத்தை இந்த மனுஷன் வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் அப்போ அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை தேவன் தான் வெளிப்படுத்திருக்கணும். அதனால் நம்ம வந்துட்டு இந்த மனிதன் மேலே கோவப்படக்கூடாது. அதனால் இந்த மனிதருக்கு எந்த தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்த அவர் சொல்கிற வார்த்தையை தேவ வாக்காக எடுத்து நிற்கிறாரு. அவர் வாழ்க்கையில் வந்து அதை அபியாசப்படுத்துகிறான்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அவர் சொல்கிறாரு. சொல்ல முச்சில் பார்த்தீங்கன்னா அவரே மிரண்டு போகிறார். தான் கண்ட அந்த சொப்பனத்தை வந்துட்டு அவர் சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா அதை வந்துட்டு அதனுடைய மெட்டீரியலை சொல்கிறான்னு பார்க்கும்.
அப்போ பொண்ணு, அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் வெண்கலம், அதுக்கப்புறம் இரும்பு, அதுக்கப்புறம் களிமண் சொல்லி 5 விதமான ஒரு உலோகத்தை குறித்து அவர் சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லி நினைச்சிடாரு பார்த்தீங்கன்னா அதனுடைய காரியங்களை சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு அவர் பார்த்த சொப்பனத்தினுடைய காரியங்களாம் அவர் வந்து சொல்கிறான்னு பார்க்கும். 5 விதமான மெட்டீரியலை குறித்து அந்த காரியங்களை சொல்கிறான்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிறைப்பிற்று. ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கு. பார்க்கும். அப்போ ஏதாவது ஒரு விஷயம் அப்போ வந்துட்டு அந்த சிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலக சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலக சாம்ராஜ்யத்தை வந்துட்டு கடைசி கல்லினால் பெருக்கப்படாத ஒரு கல் வந்து மோதி அடித்து என்ன செய்தது, பருவதம் போல் ஆகிட்டு பூமியெல்லாம் நிரப்பிச்சுங்கிற ஆன விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு அந்த கண்ட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த பெரிய உருவமான அந்த மனித உருவத்தில் இருந்த அந்த மெட்டலால் செய்யப்பட்ட அந்த சிலையினுடைய அர்த்தத்தை அவர் வந்து சொல்கிறான்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிச்சிடலாம், தொடர்ந்து படிச்சலாம். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பொன்னான தலை நீரேங்கிறான விஷயத்த வந்துக்கிட்டு அந்த சிலையை குறித்ததான ஒரு வியாக்கியானத்தை தொடங்குறான்னு பார்க்கும். அப்போன்னு சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ராஜாதி ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். பரலோக தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினான்ருக்கு. ராஜாதி ராஜாவே இருக்கிறேன்னா இவர் வந்துட்டு பாபிலோன் தேசத்தில் சூசான் அரண்மனையில் அவர் வீச்சிருக்கிறாரு. இவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா 127 நாடுகள் இருக்குன்னு பார்க்கும். அந்த நாடுகளுக்கு ராஜாக்களை எல்லாம் என்ன செய்யறது, அவர் அடிமைத்தனத்தை வச்சுக்கிறார், அவர் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து கப்பம் கொடுக்குறாங்க. கொடுத்து இதுக்கப்புறம் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறார். இவர் வந்துட்டு அவர் ராஜபுரத்தை நிலநிற்கிறான்னு பார்க்கும். உலக அதிசயம் சொல்லப்பட்ட பாபிலோன் தொங்கு தோட்டத்தை நிறுவியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேபுகாத் நேச்சரும் பார்க்கும். அதனால் ராஜாதி ராஜான்னா உங்களுக்கு கீழே அந்த வந்துட்டு கப்பம் கட்டுற ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சகல இடங்களில் உள்ள மனுபுத்திரரையும் வெளியில் மிருகங்களையும் ஆகாயத்து பறவையும் அவர் உமது கையிலே ஒப்பு கொடுத்தார். உண்மை அவைகளெல்லாம் ஆளும்படி செய்திருக்கார். பொன்னான தலை நீரே. அப்போ உலகத்தை ஃபுல்லாக ஆளுகை செய்கிற விஷயத்தை சொல்றாரு. மனுபுத்திரனேன்னா பூமிக்கு இருக்கிற மனுபுத்திரன் இருந்தாலும் சரி, பூமியில் இருக்கிறத பறவை மிருகங்களாக இருந்தாலும் சரி, யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். பொன்னான தலை நீங்கள் தான் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ இந்த பொன்னான தலையாகிய பாபிலோன் சாம்ராஜ்யம் 71 வருஷம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ராஜாபாரம் பண்ணுது, உலகத்தை ஆண்டு கொள்ளுதுன்னு பார்க்கும். உலகத்தை ஆண்டு கொள்ளும் வச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலையும் அதை ஆண்டு கொள்ளுதுன்னு பார்க்கும். அப்போ 71 வருஷம் ஆண்டு கொள்ளுது. அது வந்து கிமு 610ன்னு பார்க்கும். 610 அதில் வந்து கிமு 531 வரைக்கும் கிமு 531 அந்த வருஷம் வரைக்கும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உலகத்தை எல்லாம் ஆண்டு கொள்ளுது. இது 71 வருஷம் இந்த ஆண்டு கொண்டுன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு ஒரு பாடி, அதாவது மனுஷனுடைய பாடியை ஒரு சிலையாக வந்துட்டு அவருக்கு காமிக்கிறேன்னு பார்க்கும். இந்த பாடியில் அந்த சரீரத்தினுடைய ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலாம் பார்க்கும். தலை வந்துட்டு கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட 1 அடி எங்கே நம்ம கணக்குள்ளே வரும், 1 அடிக்குள்ளே இருக்குன்னு பார்க்கும். அப்போ பொன்னான தலை நீரே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 71 வருஷங்கிறது ஒரு குறுகிய வருஷம் தான் பார்க்கும். எப்படி இந்த இந்த பாடியில் தலை வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது, அது வந்து ஒரு குறுகியமாக இருக்குது, கொஞ்சம் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜ்யத்துவமும் எனது கொஞ்சமாக இருக்குங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். பொன்னான தலைங்கிறது ஒரு தங்கத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தங்கமான ஒரு குணம் கூட இருக்குன்னு பார்க்கும். எப்படி என்றால் இந்த ஜனங்களை வந்துட்டு உலக ராஜ்யங்களெல்லாம் அவர் ஆளுகை பண்ணாலும் அந்த ராஜ்யத்தில் மட்டும் கப்பம் கட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ராஜாக்களை இவர் தொந்தரவுப்படுத்தலை, அந்த ஜனங்களுக்கு ஃபேவரட்டாக அந்த காரியங்களும் பண்ணியிருக்காரு. அதுபோக நம்ம இஸ்ரேல் நாட்டை கூட எடுத்துக்கலாம். இஸ்ரேல் நாட்டில் தானியேல் போல ஞானவான் கல்விமானை எல்லாம் கொண்டு வந்து அந்த தேசத்தில்
தான் சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து ராஜபோஜனம் கொடுத்து அவங்க நல்லா வச்சுருக்காங்க. அதே மாதிரி எளியவர் கஷ்டப்பட்டவர்கள் அந்த தேசத்தில் இருந்து பயிர் செய்யும்படியாக அங்கே வச்சிடுறான்னு பார்க்கும். இப்படி இருக்கிறாரு. அதனால வந்துட்டு ஜனங்களை அந்த ஒரு பெரிய லெவலுக்கு ஒடுக்கிறதுலான்னு பார்க்கும். அப்படி ஒரு விஷயம் இருக்காரு. ஒரு பொண்ணான தலைமுறை, அவர் தங்கமான ஒரு குணத்தை அவர் காட்டுற மாதிரி ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த பாதையை படிச்சலாம் தொடர்ந்து. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 39வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உமக்கு பின்பாக கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அப்ப கீழ்த்தரமான பொண்ணுக்கு அடுத்த குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வெள்ளின்னு பார்க்கும். அந்த வெள்ளியை தான் இங்க சொல்றது ஒழிய கீழ்த்தரமானங்கிறன்னா ரொம்ப கீழான அந்த நம்ம அது நினைச்சிடக்கூடாது. தரத்தில் கீழ், அதாவது பொண்ணுக்கு அடுத்த வந்துட்டு என்ன கேட்டகரியில் வருதுன்னா இப்போ வந்துட்டு வெள்ளி தான் அடுத்த தரத்தில் இருக்கும். அந்த வெள்ளியான ஒரு விஷயம். ஏன்னா அந்த சிலையில் பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை வந்து பொண்ணு, அதுக்கப்புறம் தலை அந்த தங்கத்துக்கு அடுத்த தரத்தில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி இருக்குன்னு பார்க்கும். அந்த வெள்ளிங்கிறது எது இருக்குன்னா மார்பும் அதோட புயங்களும் வெள்ளியும் சொல்லப்பட்டிருக்கு. மார்பு அதோட புயங்கள் இருக்கும். தலைக்கு கீழே வரைக்கும் என்னச்சது பார்த்தீங்கன்னா மார்பு, வயிறுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வேறு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது வந்து மேதியா பெர்ஷியா அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட 217ன்னு பார்க்கும். 217 வருஷம் நினைச்சாங்க ஆட்சி செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு கழுத்துல இருந்து வயிறுக்கு கீழே மேலே வரைக்கும் இருக்குது. அப்படின்னா ஒரு லென்த்து பீரியடை அடையாளப்படுத்துது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிமு 539 கிமு 332 வரைக்கும், கிட்டத்தட்ட 217 வருஷம் பார்க்கும். இது வந்து மார்பகம், அந்த கழுத்தும் மார்பகம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ மார்பில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருதயம் என்ன மார்பில் இருக்குன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேதிய பெர்ஷியர்கள்ட்ட என்ன இருக்குன்னா இறக்க சிந்தனை இருக்குன்னு பார்க்கும். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலருக்கு ஆலயம் கட்டுறதான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே வந்து கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். மேதியருக்கு அந்த மேதியா பெர்ஷியா அந்த டைமில் தான் என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கோரேஸ் பீரியடில் ஆலயம் கட்ட அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுறது, அவங்களுக்கு மதில் சுவரை கட்டுற விஷயம் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேதியா பெர்ஷியா அந்த பீரியடில் தான் இருக்குன்னு பார்க்கும். அந்த வெள்ளி எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிற விஷயம் அங்கே வந்து சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவங்களுக்கு சத்தியத்தை திரும்ப கொடுக்குற விஷயம் இவன்னா இவங்க ஆராதனை முறைமைன்னா ஆசாரிப்படாதல அவங்க ஆராதனை முறைமை இருந்துச்சு. அந்த முறைமையை திருப்பி கொடுக்குற விஷயம் யாரை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த மேதியல் பெர்ஷியர் ஆகிய அந்த ராஜபாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளியை இதை அடையாளப்படுத்துது. மார்பகம் எதுனா இறக்க சிந்தனையை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக அந்த விஷயம் இருந்துச்சுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது ராஜ்யம் ஒன்று எழும்புன்னு இருக்கு, வெண்கலமானதுன்னு. அந்த வெண்கலம்ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா கிரீக்கை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதெல்லாம் உலகங்களை, அதாவது பூமியெல்லாம் ஆண்டு கொண்ட வெண்கலமான மூன்றாவது ராஜ்யம் ஒன்று எழும்பிச்சுன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ மூன்றாவது ராஜ்யம் தான் உலகத்தை ஆண்டு கொண்டுச்சான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்பீடாக போச்சுன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோனும் இருந்தாலும் சரி, நேபுகாத்நேச்சர் பாபிலோன் ராஜ்யம் சொல்லிட்டு அந்த நேபுகாத் இருந்தாலும் சரி, அந்த யார் அதுக்கப்புறம் மேதிய பெர்ஷியர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பூமியை ஆண்டு கொண்டார்கள்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1-1-2 படிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 மற்றும் 2. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது, ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். இப்போ வந்து 127 நாடை எல்லாம் வந்துட்டு ஆளுகை பண்றான்னு பார்க்கும். இந்த 127 நாடை யார் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் வந்து ஆட்சி செஞ்சாருன்னு பார்க்கும். இவர் வந்து சூசான் அரண்மனையில இருந்து தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா சூசான் அரண்மனை தான் கேபிட்டலாக இருந்து என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளுகை பண்ணுறான்னு பார்க்கும். அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையில் யார் வசித்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா நேபுகாத் இருந்தார்னு பார்க்கும். இந்த அரண்மனையில் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த அரண்மனையில் தானியேல் இருக்காரு. நேபுகாத்தருடைய அவருடைய பேரனும் அங்கே நினைச்சிருக்காங்க, அங்கே இருந்தாருங்கிறான்னு இருக்கிறன்னு சொல்லப்படுது. அந்த டைமில் கூட ஒரு சொப்பனத்தை பார்க்குறான்னு பார்க்கும். தானியேல் வந்துக்கிட்டு 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிக்கும். தானியேலாகிய எனக்கு
முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்சசாரின் ராஜாபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்தில் நான் கண்ட என்னவென்றால், நான் பார்த்திருக்கையில் 7ஆம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன் சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூசான் அரண்மனையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் பீரியடில் இந்த அரண்மனையில் யார் இருக்கான்னா தானியேல் இருக்கான்னு பார்க்கும். இதே அரண்மனையில் தான் யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மேதியர்கள் கைப்பற்றி நேச்சராக ஆளுகை பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ 127 நாடுகள் ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனும் ஆட்சி செய்து அதே ராஜ்யபாரத்தை இவங்க பிடிக்கிறான்னு பார்க்கும். இதை இந்த சூசான் அரண்மனையில் இருந்த அந்த ராஜ்யபாரம் என்ன செய்யறது பார்த்தீங்கன்னா இந்த மேதியர்கள்ட்ட போதும் பார்க்கும். அப்போ நேபுகாத்நேச்சரும் உலகத்தை ஆண்டு கொள்றாரு, இந்த மேதிய பிரிஷரும் ஆண்டு கொள்றாங்க. மேதியர் பிரிஷர்கிட்ட கிரேக்க சாம்ராஜ்யத்தை கைப்பற்றினா இவங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை ஆண்டு கொள்ளலாம். இப்போ ஒவ்வொரு உலகத்தையும் ஆள வேண்டிய தேவையில்லை. உலகத்தை கட்டுப்பாட்டு எந்த நாடு வச்சுருக்கோ அந்த நாட்டை கைப்பற்றினாலே அந்த நாட்டை அடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகை செய்யலாம்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா பாபிலோன்கிட்ட மேதிய பிரிஷம் கைப்பற்றிச்சு. இப்போ மேதிய பிரிஷர்கிட்ட கிரேக்க சாம்ராஜ்யம் கைப்பற்றிது, அது அலெக்சாண்டரை கைப்பற்றான்னு பார்க்கும். அப்போ வெங்கலங்கிறது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அது செம்பை அடையாளப்படுத்து, அது கிரேக்க சாம்ராஜ்யம் கிரீக்கை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பூமியில் ஆண்டு கொண்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 227 வருஷம் ஆண்டு கொண்டது பார்க்கும். இது கிமு 332 முதல் கிமு 48 வரைக்கும் இஸ்ரேல் ஆண்டுச்சு. இஸ்ரேலை ஆண்டு பார்க்கும். உலகத்தையும் இது என்ன செய்யுது ஆண்டுச்சுன்னு பார்க்கும். இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வயிறும் தொடையும், அதுக்கப்புறம் வயிறும் தொடையும் வயிற்றுலேருந்து தொடை வரைக்கும் நிற்கிறது அந்த பொசிஷன் பார்க்கும். அப்போ இது ஒரு லென்த் பீரியடை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அப்போ நேபுகாத்நேச்சர் பீரியட் ஆஃப் காட்டில் இது ஒரு அதிகமான ஒரு விஷயத்தை அடையாளப்படுறது பார்க்கும். ஏன்னா சரீரத்தில் வயிறின் தொடைன்னு சொல்லப்படுது, அது லென்த்து எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த கிரேக்கம் என்ற அந்த கிரீக்ஸுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டு கொண்ட அந்த தேசத்தில் கல்வியை புதுடைமை ஆக்குறாரு. எல்லாருக்கும் கல்வி சேரணுங்கிற அந்த எண்ணம் கொண்டுறான்னு பார்க்கும். அதுக்காவது உலகத்துக்கு நவநாகர ஆடையை அவர் அறிமுகப்படுத்துகிறாருன்னு பார்க்கும். ஆண்களுக்கு பிரத்யேகமான உடையும் பெண்களுக்கு பிரத்யேகமான உடையும் அந்த அணிகிற ஒரு வழக்க செயலை யார் உண்டு பண்ணி கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரேக்க சாம்ராஜ்யம் உண்டு பண்ணி கொடுக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு முடி வெட்டுறது, ஆண்கள் முன்னாடி அது அதிகமாக என்ன செய்வாங்க முடி வெட்டுப்பாங்க. எப்படின்னா புயங்கள் வரைக்கும் அதை அப்படி வளர்த்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேர்ஸ்டர் கட் பண்ணுறோம்ல, ஷார்ட்டாக கட் பண்ணுறோம்ல, இந்த வழக்கு முறையை யார் கொண்டு வந்தால் பார்த்தீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம் தான் கொண்டு வந்துச்சுன்னு பார்க்கும். அதுமாதிரி அந்த முடி சீர்திருத்துகிற விஷயத்தையும் இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் கொண்டு அதாவது ஆண்களுக்கு பெண்களுக்குள்ள பிரத்யேக ஆடையை ஒரு வடிவமைத்தது பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் தான் பார்க்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போவும் பெண்கள் உடுத்துறாங்களா சுடிதார் மாதிரி போட்டு லெக்கின் கொடுத்துறாங்களோ அதே மாதிரி தான் அவர் ட்ரெஸ்ஸு கூட உடுத்திருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மன்னர்கள் பார்த்திங்கன்னா இந்த வேஷ்டி மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா சினிமா படங்களில் கூட பழைய கொடுப்பாங்க. இந்த மாதிரி லெக்கின்ஸ் மாதிரி தான் போட்டு மேலே இந்த சுடிதார் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிரத்யேக ஆடையில் அறிமுகப்படுத்துகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்கலமான இந்த கிரேக்கு தான் அறிமுகப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரோமர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இது பண்ணாமல் பார்க்கும். இந்த பிரிட்டிஷில் தான் பேண்ட் ஷர்ட் எல்லாம் நினைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நாகரிகத்தினுடைய தோற்றங்கள் எல்லாமே இப்படி வந்துச்சுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்ந்து படிக்கலாம். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னா பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். தான் இந்த 4வது மெட்டீரியல் என்னம்னா இரும்புன்னு பார்க்கும். இந்த இரும்பு எதை அடையாளப்படுத்தும்? ரோம சாம்ராஜ்யம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது தொடையிலேருந்து முழங்கால் வரைக்கும், முழங்கால்னா கரண்டை வரைக்கும் என்ன வருதுன்னு பார்க்கும். அது முழங்கால்லேருந்து முட்டிலேருந்து கரண்டை வரைக்கும் வருதுன்னு பார்க்கும். கால் அதுன்னு பார்க்கும். அதுலேருந்து தொடை வரைக்கும் எது தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீக்கு வந்துருக்குன்னு பார்க்கும். தொடைக்கு கீழே இருந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரோம சாம்ராஜ்யம் வருதுன்னு பார்க்கும். இந்த ரோம சாம்ராஜ்யம் இத்தாலியுடைய வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு கால் மனிதனுடைய கால் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த வரைபடம் இருக்குன்னு பார்க்கும். தேசத்து வரைபடம் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது தான் கால் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோம சாம்ராஜ்யம் அடையாளப்படுத்துது. இரும்புங்கிற விஷயம் எதை என்ன பார்த்தீங்கன்னா இரும்புக்கோள் ஆள்கைன்னு பார்க்கும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்துட்டு எந்த விதமான தயவு தாட்சியமே கிடையாது. இவங்க ஒரு முடிவு எடுத்தால் முடிவு எடுத்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திருத்த மாட்டாங்க பார்க்கும். சொல்லுவாங்க, நான் ஒரு முடிவு எடுத்தால் என் பேச்சை மறுபடியும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்களுடைய விஷயம்னு பார்க்கும். எப்படி என்றால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு சிலுவையில் அறையிறக்கு இஸ்ரேல் ஜனங்க ஒப்பு கொடுத்தாங்க. இவங்க வந்துட்டு ரோமர் அந்த பிளாத்து வந்துட்டு அவரை சிலுவையில் அறையிறக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. இவங்களை என்ன காரியத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டேன், இவங்க என்ன தண்டனைக்காக சிலுவையில் அறையப்பட்டங்கிறான விஷயத்த அவங்க வந்துட்டு சிலுவையில் மேல் விலாசத்தை எழுதணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவர் யூதருக்கு ராஜா சொன்னான்னு தான் எழுதியிருக்கணும். ஆனால் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி தான் எழுதிட்டான்னு பார்க்கும். அப்படி எழுதும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது திருத்தி எழுதுறதுக்கு வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்க சொல்கிறாங்க, அப்போ நான் எழுதினது தான், நான் மாற்ற மாட்டேங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படின்னா இரும்புங்கிறது ஏசுன்னா ஒரு இரும்புக்கோள் ஆட்சி, நான் சொல்கிறது அவங்கிறான விஷயத்த சொல்லும்படியாக தான் இந்த ஒரு செயல் அங்கே இருந்துச்சுன்னு பார்க்கும். இரும்புக்கோள் ஆட்சி தான் ஏற்றாக இருந்து பார்த்தீங்கன்னா ரோமர்கள்ட்ட இருந்துச்சுன்னு பார்க்கும். அங்கே தயவு தாட்சியமே அங்கே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அங்கே இருந்துச்சு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒற்றிக்கொள்ளாதிருப்பார்கள். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த இரும்புங்கிற விஷயம் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அது பார்த்தீங்கன்னா கிமு 48 முதல் என்ன பண்ணுறாங்க கிபி 476 வரைக்கும். எப்படி என்றால் கிரேக்க சாம்ராஜ்யம் வீழ்த்திட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கிமு 48 ரோம சாம்ராஜ்யம் என்ன கைப்பற்றுன்னு பார்க்கும். கைப்பற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல்கிட்ட தான் இந்த காரியங்கள் நடக்கு. இஸ்ரேல் அங்கே தான் இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா 48 கிமு 48 இருக்குது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ரோமர் டைமில் அவங்க இருந்திருக்காங்க பார்க்கும். இது உலகம் ஃபுல்லாக ஆண்டு கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அது எது வரைக்கும் ஆண்டு கொண்டதுன்னா கிபி 476 வரைக்கும் அந்த ஆண்டு கொண்டது பார்க்கும். 524 வருஷம் வரைக்கும் எந்த உலக சாம்ராஜ்யமாக அது ஆண்டு கொண்டது. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் ராஜா அந்த விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுகளுக்கு வருது. ஆனால் பெரிய லெவலுக்கு உலகத்தெல்லாம் ஆண்டு கொள்ளல, கொஞ்சம் பார்ட்டியில் தான் ஆண்டு கொண்டு வருதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவின் களிமண்ணுக்கும் பாதி இரும்புமாக இருந்ததுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்னா ஃபுல்லாகவே மற்றது எல்லாமே என்னது ஒரு மெட்டீரியலில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே என்ன பண்ணா களிமண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாதி குயவன் களிமண்ணும் பாதி இரும்புமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு குயவன் களிமண்ணையும் ஒரு இரும்பை ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டீரியல் தான். இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா அயன் காஸ்ட்னு சொல்லப்படுறது. காஸ்ட் அயன் சொல்கிறது உளுக்கரன்னு சொல்லுவாங்களே, அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மண் தான். மண் மாதிரி இருக்கும். நம்ம அந்த அடிபம்பு இருக்குல்ல, பழைய அடிபம்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மண் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி மேனுவல் தொட்டி மூடுறதுக்கு மேனுவல் கவர் என்ன படம் பார்த்தீங்கன்னா இந்த உளுக்கரை மெட்டீரியலில் தான் வச்சுருப்பாங்க. இது பார்க்க இரும்பு மாதிரி இதுதான் இருக்கும். ஆனால் மண் மெட்டீரியல் ஓங்கி ஒரு இரும்பு வச்சு அடித்தோன்னா உடஞ்சிரும் பார்க்கும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இரும்புன்னு தன்மை இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நெரிசல் பார்க்கும், அடித்தா உடையிற தன்மையான ஒரு காரியம் தான் எனக்கு அந்த உளுக்கரை மெட்டீரியல். அது அயன் காஸ்ட்னு சொல்லப்படுறது. இது எது அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யம் பார்த்தீங்கன்னா இது மக்கள் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பாதங்களும் விரங்களும் பாதி குயவன் களிமண்ணும் பாதி இரும்பும் கண்டியதே, அந்த ராஜ்யத்தில் பிரிக்கப்பட்டு ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலக்காதிருக்க நீர் கண்டபடி இரும்பின் உறுதியும் கொஞ்சம் அதிலே இருக்குன்றிருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா உளுக்கரை இரும்பு மாதிரி இருக்கும். அதனால் அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மண் மெட்டீரியல் பார்க்கும், மண்ணோடு சேர்ந்துருக்கும் பார்க்கும்.
அப்போ பாதி இரும்புமா இருக்கு கண்டீரேன்னு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா பாதம் அப்போ ரெண்டு விஷயமா பிரிக்கிற 2 பாதங்களாக இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து அரசியலமைப்பு சட்டம் நினைச்சது அந்தந்த நாடுக்கு வருதுன்னு பார்க்கும். அதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கால் விரல் பாதி இரும்பும் பாதி களிமண்ணாக இருந்தது அது என்னவென்றால் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமாகவும் ஒரு பங்கு நெரிசலுமாக இருக்கும். அப்போ எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இந்த உலக அரசியல் அப்படிங்கிற விஷயம் ஒரே உலக அரசியல் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜனநாயக ஆட்சின்னு வருது. அந்த ஜனநாயக ஆட்சியில் அமெரிக்கா மாதிரி ஆட்சிகள் வந்துட்டு ஏன்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா உரமாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பங்கு மக்களாட்சியே இருக்குது, அங்கே நெரிசல் இருக்கோம்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மக்களாட்சி எப்போது வந்து பின்பற்றதுங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். கிரேக்க ரோமானியர் மக்களாட்சி கொள்கையை பின்பற்றப்பட்டது இருக்கு. அப்போ மக்களாட்சியை பின்பற்றின யாருன்னா கிரேக்கர்கள் ரோமானியர்கள் தான் பின்னாட்கள் பின்பற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கிலாந்தில் மற்றும் அமெரிக்காவில் ஜனநாயக ஆட்சி அடித்தளம் அமையப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துக்கிட்டு அரசியலமைப்பு சட்டமும் ஜனநாயக ஆட்சி எங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் ஜனநாயக ஆட்சி வந்துட்டு அடித்தளமாக அமைந்ததுங்கிறான்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி கிரேக்க சாம்ராஜ்யத்தில் வந்துக்கிட்டு அந்த காரியங்கள் வந்து அடித்தளமாக அமைஞ்சிட்டு. எப்படி என்றால் ரோம சாம்ராஜ்யம் நடக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்தில் அங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிளாத்து இருக்கார், ஏரோது இருக்கார். அப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரியை நியமித்து அந்த ஆளுகை பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதெல்லாம் வந்து ஒரு முன்னோடின்னு பார்க்கணும். அதே மாதிரி அலெக்சாண்டருக்கு அப்புறம் அவருடைய படை தலைமையாக அவர் 4 பேருக்கு பிரிக்க கொடுக்கப்பட்டது. செலுக்கஸ், கசாண்டர், லிசிமேக்கர், தாலமி இவங்க தலைமையில் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடையும் ஆட்சி பண்ணுறான்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடியான ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ ஒரு தலைமை கீழே தனியான ஒரு ஆளை போட்டு ஆளுகை பண்ணாங்க. இப்போ என்னென்னா மக்களால் நினைச்சது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஆளுகை பண்ணலாங்கான ஒரு சிஸ்டமேட்டிக்கு முன் உதாரணமாக யார் இருந்துச்சு பார்த்தா கிரேக்கமும் இந்த ரோம அந்த சாம்ராஜ்யமும் இதுக்கு அடித்தளமாக அமைச்சிச்சுன்னு பார்க்கும். இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயக ஆட்சி எப்போவும் தோண்டிட்டு பார்த்தீங்கன்னா கிபி 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிட்டு பார்க்கும். கிபி 1775 முதல் கிபி 1883 18ஆம் நூற்றாண்டில் தான் அந்த இடத்துல மக்கள் ஆட்சிங்கிற விஷயம் வந்துட்டு நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்துட்டு ஜனநாயக ஆட்சி எப்போ வந்துச்சுன்னா 1950 வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா 1948 அத்திமேர துளிர் விடுற விஷயம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கும் உலகத்து முடிவுக்கு என்னென்னா அத்திமேர துளிர் விடுறதுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜ்யம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே தேசம் உங்களுக்கு கொடுக்கப்படும், சுய தேசம் கொடுக்கப்படுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களும் அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே வராங்கன்னு பார்க்கும். அப்போ இரும்பும் களிமண்ணுன்னு பார்க்கும். இரும்புங்கிறது இரும்பு கோளால் ஒரு ஆளுகின்னு பார்க்கும். அது இரும்பு கரங்கொண்டு அது அடக்குமுறைதல்ங்கிற விஷயம் சொல்லப்படும். அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சொல்லுவாங்க இரும்பு கரங்கொண்டு அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 43ஆம் வசனத்தில் படிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை கூட படிச்சிடலாம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்போ சொப்பன நிச்சயம் அதை சொல்றாரு, அதன் அர்த்தம் சத்தியம் இருக்கு. அப்போ சொப்பனத்தில் சொன்ன மாதிரி இங்கே நடக்கும், சத்தியம் உண்மை, இதுக்கு நிகராக எதுவும் நடக்காதுங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கும். இதில் 43ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீர் இரும்பையும் களிமண்ணோடு கலக்காததை கண்டீரி, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாத போல அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் இருக்கு. இப்போ என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா, இரும்பு களிமண்ணோடு கலக்காத கண்டீரி அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சம்பந்தம் கலந்துருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒட்டி கொள்ளாதிருப்பாங்கன்னு இருக்கு.
அப்போ சம்பந்தம்னா ஒட்டி கொள்கிற விஷயமும் இன்னும் ஒட்டாத ஒரு விஷயமும் இருக்குன்னு பார்க்கும். இரும்பு களிமண்ணும் ஒன்று போல் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டாத மாதிரி இருக்குன்னு பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்துன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி, அதாவது ஜனநாயக ஆட்சி மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்க, அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும். இந்த தேர்தலில் என்ன படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க, ஒரு ஆளுக்காக ஓட்டு போடுறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 40% ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க இன்னொருத்தருக்காக. அப்போ 60% மெஜாரிட்டி வந்தனால அவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு தலைவர், பிரதமராக ஒரு முதலமைச்சர் ஆகுவான்னு பார்க்கும். அப்போ 40% ரெப்ரசன்ட்னா 20% கம்மியாக இருக்குது. இப்போ என்ன செய்ய பார்த்தீங்கன்னா இந்த 60%க்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்கன்னு பார்க்கும். இந்த 40% தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அமைச்சர்களும் எங்கே போவாங்க பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் போவாங்க. இந்த 40% தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எங்கே போவாங்க பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு போவாங்க. அப்போ அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூச்சல் குழப்பம் உண்டாகிருக்கும். அப்போ வந்து ஒரு பங்கும் உரமும் அப்போனா மெஜாரிட்டி யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த 60%, மைனாரிட்டி யார் இருப்பாங்க 40%. இவங்க சட்டசபையில் போனாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் போனாலும் சரி, இவங்க மெஜாரிட்டி வந்துக்கிட்டு சட்டம், அதாவது எதிர்கட்சிக்கு ஃபேவரட்டான சட்டம் அங்கே இருந்துச்சு அங்கே வந்து ஏற்றினாங்கன்னா இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சாங்கன்னா இவங்க கூச்சல் குழப்பம் போடுவாங்கன்னு பார்க்கணும். இதான் ஒரு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி இருக்கிற டைமில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லிலால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து மோதி அடிக்கிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ வந்துட்டு அதில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பாதத்தில் 10 விரல்கள் இருக்குன்னு பார்க்கும். ஒரு காலில் 5 விரலும் ஒரு காலில் 5 விரலுங்கிற விஷயம் இருக்குன்னு பார்க்கும். இந்த டைமில் அந்த பாதத்தில் இருக்க பட்சத்துலாம் ஒரு கல் வந்து கையினால் பெயர்க்கப்படாத கல் வந்து மோதுன்னு பார்க்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மோதுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 விரலை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் விரல் 10ல் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தவ மண்டலத்தில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா 10 நாடுகள், 10 நாடு 10 கொம்பு எதை வெளிப்படுத்துன்னு சொன்னாங்கன்னா அது வந்துட்டு 10 நாடு, அதாவது யூரோப் ஒன்றியம் சொல்லப்படுறது. யூரோப் ஒன்றியம் சொல்லுவது அல்லது ஐக்கிய EU அப்படின்னு சொல்கிறாங்க. யூன்னா யூரோப் யூனியன் சொல்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம்னா யூரோப் யூனியன்றது. இது வந்து 27 நாடுகள் கொண்ட விஷயம்னு பார்க்கும். இது 1957 வந்துட்டு நிறுவப்பட்டது. இது 1992 ஐரோப்பிய ஒன்றியின் உடன்பாட்டை மொசட்டேரியஸ் ஒப்பந்தம் என்ற பரவலாக அறியப்படுது பார்க்க. ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க மொசட்டேரியஸ் 1992 சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பிக்கப்பட்டது 1957 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து 27 நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு. ஆனால் வேத மாணவர்களும் சரி மற்ற கிறிஸ்துவ அமைப்பு என்ன சொல்கிறாங்க, அந்த 10 விரலை 10 நாடுகளை சொல்கிறாங்க. 1 ஜெர்மனி, 2வது நெதர்லாந்து, 3வது பெல்ஜியம், 4வது லக்சம்பர்க், 5வது சுவிட்சர்லாந்து, 6வது ஆஸ்திரேலியா, 7வது பிரான்ஸு, 8வது இத்தாலி, 9வது போலந்து, 5வது வந்து ஸ்கொன்லேவியா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 நாடுகள் தான் 10 விரலுக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் ஐக்கிய ஒன்றிய அமைப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 27 நாடுகள் இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு இதில் வந்து 8வது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலிங்கிறத ஒரு நாடு இருக்குன்னு பார்க்கும். இந்த இத்தாலி தான் ரோம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எது வரைக்கும் இருக்குதுன்னா கரண்ட் வரைக்கும் அது இருக்குன்னு பார்க்கும். ஸ்ட்ரக்சரில் கரண்ட் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சிக்குள்ளே வந்துடுதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் ஆகிடலான்னு பார்க்கும். இந்த 10 விரல்கள் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம் கால் வந்துக்கிட்டு இந்த விரல்கள் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த பாடியை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணி இருக்குன்னு பார்க்கும். இந்த விரல்களை 10 விரலை நம்ம வெட்டிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதனால் நம்மளால் நினைச்ச முடியாது, நடக்க முடியாதுன்னு பார்க்கும். இப்போ குஷ்டரோகிகளில் கால் விரல்கள் வந்துக்கிட்டு அவங்களுக்கு அழுகி போயிட்டு இல்லை விரல் இல்லைன்னா அவங்களால ஒழுங்கால பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாது. பாடியை பேலன்ஸ் பண்ணி நடக்கணும்னா அது என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா விரல்கள் தேவைன்னு பார்க்கும். அப்போ இந்த விரல்களை வந்து 10 நாடுகளை சொல்லுது. ஆனால் 10 நாடுகள் அது கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ இந்த 10 நாடுகள் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அமைப்பு அதை அடையாளப்படுத்து. பிரிக்ஸ் உறுப்பு நாடை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 1வது பார்த்தீங்கன்னா அது வந்து பிரேசில், 2வது ரஷ்யா, 3வது இந்தியா, 4வது சைனா, 5வது தென்னாப்பிரிக்கா, 6 வந்துட்டு எத்தியோப்பியா, 7 ஈரான், 8 சவுதி அரேபியா, 9 ஐக்கிய அரபு அமீரகம் பார்க்கும். இது எப்போ வந்துட்டு இது தொடங்கப்பட்டதுன்னா 2010 டிசம்பர் 24 வந்துட்டு இது வந்து தொடங்கப்பட்டதுன்னு பார்க்கும். இப்போ 9 நாடு இருக்குன்னு பார்க்கும். 9 கால் விரல் 9 இருக்குது. இன்னும் ஒரு விரல்
வந்துக்கிட்டு எப்போ வந்துட்டு ஆட் ஆகுதோ அப்போ தான் கல்லினால் பிறக்கப்படாத ஒரு கல் வந்து மோதப்படும் பார்க்கும். இதுதான் 6000 வருஷ முடிவுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் பார்க்கும். தேவன் கொடுத்ததான ஒரு சத்தியம் பார்க்கும். இதுதான் சொப்பனம், நிச்சயம், அர்த்தம், சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு கால் விரல் வந்துட்டு 5 5 10 பார்க்க. இப்போ 9 விரல் வந்துட்டு இப்போ ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு ஒரு விரல் என்னைக்கு வந்துக்கிட்டு வருதோ அது வந்துட்டு இந்த ராஜ்யம் வந்துட்டு குலாப்ஸ் ஆகிரும். கல்லினால் பிறக்கப்படாத கல் உருண்டு வந்து மோதி அடிக்கும் பார்க்கும். இந்த உலக ராஜ்யத்தையெல்லாம் இந்த உலக ராஜ்யத்துக்கு முடிவு கொண்டு வரும்னு பார்க்கும். இது கோபத்தினாலே ராஜாக்களை வெற்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த பிரிக்ஸ் அமைப்பு, பிரிக்ஸுங்கிறதான அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த 5ங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்து, 5 நாடுகள் அடையாளப்படுத்து. பிரேசிலுங்கிறத முதல் எழுத்து பியும், ரஷ்யா என்ற ஆர் எழுத்து 2, இந்தியா என்ற ஐ என்ற எழுத்தும், சைனாங்கிறதான சி என்ற ஒரு முதல் எழுத்தும், தென்னாப்பிரிக்கா என்றதான எஸ் என்ற முதல் எழுத்தும் பார்க்கும். பிரேசில் என்ற முதல் எழுத்தும் பி என்றும், ரஷ்யா என்ற ஆர் என்ற முதல் எழுத்தும், இந்தியான்றத ஐ என்ற முதல் எழுத்தும், சைனாங்கிறத சி என்ற முதல் எழுத்தும், தென்னாப்பிரிக்கான்றது சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லி எஸ்ங்கிறான இடத்தையும் சேர்த்து தான் பிரிக்ஸுங்கிறான ஒரு அடையாளப்படுது. இந்த 5ங்கிறது விஷயம் என்ன, பாதத்தின் 5 விரல்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த பாதத்தை ஒரு 5 விரல்னு அப்படின்னு சொல்லப்படுறப்போ அந்த 5 விரல் தான் இது என்னது பாடியை கட்டுப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த 10 நாடுகள் வந்துட்டு உலகத்தை கட்டமைக்கிற அந்த நாடுகள் இருக்கும். இந்த வாய்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. இப்போ இந்த 10 நாடு கூட்டமைப்பு தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தை வந்துக்கிட்டு ஆளுகை பண்ணுற ஒரு காலத்துக்குள்ளே வருங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அந்த டைமில் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கல் வந்து பெயர்ந்து அடிக்கப்படுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்கிற விஷயம், இப்போ வந்துட்டு அந்த பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு மனிதனுடைய ரூபமாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பூமி பந்தில் இருக்கிறதான மரித்த பரிசுத்த வான்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 6000 வருஷம் முடிவில் இங்கேயும் அந்த கவுண்டு 1,40,000 பேர் நினைச்சிடாத உருவாக்குற விஷயத்தை அடையாளப்படுறது பார்க்கும். என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பூமியின் ராஜ்ய பரங்கள் ஒரு குலாப்ஸ் ஆகும்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிச்செல்லாம் பிரசங்கி 11:5. பிரசங்கி அதிகாரம் 11 வசனம் 5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். பாருங்க, அப்போ ஒரு குழந்தையில ஒரு கற்பத்தில் வந்து குழந்தை எப்படி உருவாகுது, எலும்பு சதையில எப்படி உருவாகுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய செயல் இந்த பூமியில் ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாரு. அதை எந்த மனுஷனையும் எளிதாக தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது பார்க்கும். அதை தான் தேவன் சொல்கிறாருன்னா, அதை வந்துட்டு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, பிதாவை தவிர அறிவார், மனுஷகுமார் அறியானுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எப்படி இந்த குழந்தை வந்துக்கிட்டு முழு ஸ்ட்ரக்சராக நினைச்சது தலை கை கால் எல்லாம் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தையாக வெளியே வருதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே கிறிஸ்துங்கிறதான ஒரு குழந்தைங்கிறதான புதிய சிருஷ்டி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமி பந்திலிருந்து உயிர்த்தலுங்கிற விஷயம் 6000 வருஷம் முடிவில் தான் இங்கே வருங்கிறான விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் பார்த்தீங்கன்னா இரும்புக்கோளுங்கிறது ஒரு ஆளுகையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது வெளிப்படுத்தல் 12:5, வெளிப்படுத்தல் 12:15 சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டமும் ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குங்கிறான விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரும்பு களிமண் என்னது ஒரு அரசியலமைப்பு சட்டங்கிறதான ஒரு ஆளுகையை கூட அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிச்சலாம் சங்கீதம் 2, 8, 9 அதுக்கிற 8லேருந்து 12 வசனம் வரை படிக்கலாம். சங்கீதம் 2, 8லேருந்து 12 வசனம் வரைக்கும் படிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 2 வசனங்கள் 8 முதல் 12 முடிய. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி புயக்களத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியில் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாய் இருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரன் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அந்த குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில நீங்க அழியாமல் இருக்கும்படியாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குமாரன் யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து கோபத்தினாலே ராஜாக்கள் வெற்ற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கு முன்னாடி என்னப்பட்டதுன்னா, நம்ம உலகத்தில் இருக்கிற நம்ம வந்துட்டு அவரை வந்து அண்டி கொண்டா நம்ம பாக்கியவான்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமி எல்லை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி போடுவார், குயக்களத்தை போல அவரும் உடைத்து போடுவார் என்று சொன்னார். இரும்பு கோல் அப்படின்னா இன்னைக்கு வந்து அரசியல் அமைப்பு வந்து இரும்பு கோல் ஒரு ஆளியே இருக்குது. அப்போ குயக்களத்தை போல் அவர் நொறுக்கி போடுவார். குயக்களம்ங்கிறதுனா குயவன் களிமண் சொல்லப்பட்டிருக்கு. மண்ணுங்கிறது மனுஷனை அடையாளப்படுத்து. மண்ணான மனுஷனுடைய ஒரு ஆளுகையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மனுஷன் நினைச்சான் பார்த்தீங்கன்னா, மனுஷன்னா மனிதர்கள், அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல், அதாவது உலகத்தில் இருக்கிற ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டோடைய ஜனநாயகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமரை நினைச்சலாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றலாம் பார்க்கும். தேர்ந்தெடுக்கிறவங்க தான். அதே இது உலகத்தில் வந்து எதிர்ப்பு கிளம்பி அந்த தேசத்து ராஜாவை ஊரை விட்டு ஓட வைக்கலாம். அப்படி தான் நேபாளத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் எங்கே நடந்துச்சு, பக்கத்தில் அண்டை மாநிலம் ஆகிய இலங்கையெல்லாம் அப்படி நடந்துச்சு. அப்படி தானே? அப்போ வந்துட்டு மண் நினச்சா மண்ணுங்கிற மனுஷன், குயவன் களிமண், இந்த மனுஷன் நினச்சா அங்கே நடக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்துக்கிட்டா இரும்பு கோளுங்கிற அரசியலமைப்பு சட்டம், மண்ணுங்கிறது குயவன் களிமண்ணுங்கிறது மனுஷன் அடையாளப்படுத்து. இது வந்து ஒரு நொறுக்கி போகிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மண்ணுங்கிறது மனுஷனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். களிமண் அதை கூட படிக்கலாம். யோபு 10:9. யோபு அதிகாரம் 10 வசனம் 9. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். அப்போ களிமண் யாரை அடையாளப்படுத்தினா மனிதர்களை இதை அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 64:8. ஏசாயா அதிகாரம் 64 வசனம் 8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அப்போ அந்த களிமண் யாரை அடையாளப்படுத்தினா மனுஷனை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அந்த களிமண் இரும்புங்கிற விஷயம்னா மனிதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை இதையே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தையினுடைய வயிற்றில் எப்படி தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு சபைங்கிறான விஷயம் உருவானதுக்கப்புறம் தான் எந்த உயிர்த்தெழுதல் நடக்குங்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எப்படி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு பூமி தூளியில் வந்து நினைச்சாது இருந்தார். இப்படி யோனா வந்துக்கிட்டு மீன் வச்சியில் 3 நாள் இருந்தது போல் மனுஷகுமாரும் பூமியின் இதயத்தில் இருப்பாருங்கிறான்னு சொல்லும்படி அவர் 3 நாள் இருந்தான்னு பார்க்கும். அதே மாதிரி சபை நினைச்சது அப்போ தான் பூமி தூரில் நித்திரை பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீங்கு நாளைக்கு முன்னே எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம் நடக்கும் பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனம் வரை படிக்கலாம். ரோமர் அதிகாரம் 8 வசனங்கள் 18 முதல் 23 முடிய. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பார்க்கும். அப்போ வந்து இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தை வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்லன்னு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்குது இந்த உலகம். அப்போ வந்து அநீதி நேர்ந்த உலகத்தில் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஆனாலும் சிலர் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவது சிருஷ்டியான மிகுந்த அவளோடு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்துக்கிட்டு முதல் படைக்கும் பட்சத்தில் ஆதாம் எப்படி ஏதேன் தோட்டத்தில் படைக்கப்பட்ட எப்படி ஒரு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சோ அதே ஆசீர்வாதத்தை நினைச்சது நம்ம தேவ பக்தி உள்ள சந்ததி ஆகிய நம்ம வந்து ஆளுகை பண்ணுன்னு சொல்லி என்ன எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு இருக்குன்னு பார்க்கும்.
அப்போ அதை ஆளுகை பண்ணுறதுக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ஆதாம் பாவம் செய்யாத இருந்த ஆதாம் போல் பாவம் செய்யாத அந்த ஒரு ஆதாம் சந்ததியில் வந்த 1,44,000 பேர் என்ன செய்யுது, ஆளுகை பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பூமி வந்துட்டு என்ன செய்யுது, பிரசவ வேதனைப்படுது. பிரசவ வேதனை பூமி பந்தில் அடிச்சுறாங்க. நம்ம வந்துட்டு நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுனா உயிரோட நம்ம இருக்கோம். அவர் வருகையில் உயிரோடு இருக்க நாம் மறுரூபமாகிறோம். மரித்த பரிசுத்தவானுங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பூமி பந்தில் வந்து உயிர்த்தெழுதல் அடைவாங்க. அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்க பார்க்கும். அதுக்காக சர்வ பூமி பிரசவ வேதனைப்படுது. எப்படி அந்த குழந்தைய தாயை வயிற்றில் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாலோ, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சந்தோஷப்படுவாளோ, அதே மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடக்க போகுதுங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 21, 22. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 21, 22. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னா அது நினைச்சது அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாக இங்கே கொடுக்க போகிற ஒரு விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ கல்லினால் பெருக்கப்படாத ஒரு கல் வந்து பெயர்ந்து நினைச்சதை பார்த்தீங்கன்னா, அந்த நொறுக்கி போடுற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த கல் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த சீயோனில் வச்சிருக்க இந்த மூலக்கல்னு சொல்கிறாங்க. அந்த மூலக்கல் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சீயோன் எங்கே இருக்குன்னா எங்கள் பரலோகத்தில் இருக்குது. அங்கே தான் பெயர்க்கப்படாத அந்த கல் உருண்டு வந்து பூமியில் வந்து அடித்து நொறுக்கிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிச்சிடலாம். சங்கீதம் 2:6. சங்கீதம் அதிகாரம் 2 வசனம் 6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். சீயோன் பர்வதத்தில் ராஜா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ராஜா யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சலாம். சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 102 வசனம் 15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தனது மகிமையை வெளிப்படுவார். அவன் சீயோனுங்கிற விஷயம் எதுன்னா 1,44,000 பேரை அடையாளப்படுத்துது. வெளிப்படுத்தல் 14 அந்த 1 வருஷங்களை படிச்சிங்கன்னா அதில் புரியுன்னு பார்க்கும். அப்போ சீயோனை கட்டின்னா சீயோனுங்கிற 1,44,000 பேர் என்னைக்கு ஃபுல்ஃபில் ஆகிறாங்களோ அன்னைக்கு தான் அவர் என்ன ஒரு மகிமையில் வெளிப்படுவார். அப்போ 2ஆம் வருகையில் வந்து வெளிப்படுவாருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களை படிச்சிடலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கும். அந்த கல்லை குறித்து படிச்சலாம். உபாகமம் அதிகாரம் 32 வசனம் 18. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அப்போ பார்த்தீங்கன்னா ஜெனிப்பித்த கல்மலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல்மலையாகி கிறிஸ்துவை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த கல்மலையை கிறிஸ்து தான். அதாவது கையெல்லாம் பெருக்கப்படாத ஒரு கல் வந்துட்டு இருந்துச்சு வந்து மோதி அடிக்கிறதுன்னு சொல்கிறது. அது கல்மலையாகிய கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது ஒரு மலைங்கிறான விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ கோபத்தினால ராஜாக்களை வெற்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிச்சலாம். சங்கீதம் 110ஆம் சங்கீதம் 5-6. சங்கீதம் அதிகாரம் 110 வசனங்கள் 5-6. உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாயிருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். அந்த 10 விரல்கள் சொல்லப்பட்ட அந்த 10 நாடுகளில் இருக்கிற டைமில் வந்துட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன அவர் நினைச்சது, பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிற ஆண்டவர் நினைச்சாரு. அவர் கோபத்தினால வலது பாசத்தில் இருக்கிற ஆண்டவர் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் சீயோனில் மூளைக்கல்லாக இருக்கிறார். அந்த கல் வந்து பெயர்ந்து வருது. அங்கேருந்து வந்து
மூளைக்கல் வந்து என்ன செய்யுது, யாரை வந்துட்டு அந்த நொறுக்கி போடுதுன்னா, வெட்டி போடுற விஷயம்னா விஸ்தாலமாக இருக்கிற தலைவர்களையும் என்ன செய்ய நொறுக்கி போடுறா அப்படின்னா, இங்கே பிரசிடண்ட் அப்படின்னா தலைவர்கள், பிரதமர்களையும் அதிபர்களையும் சொல்லப்படுற அவர்களையெல்லாம் நொறுக்கி போடுற விஷயம் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் மோத மூச்சில் பார்த்தீங்கன்னா அந்த உலக ராஜ்யம் ஃபுல்லாகவே கீழே உழந்துற விஷயம் அடையாளப்படுத்துது. அந்த மலை வந்து பெரிய பர்வதம் போல் ஆகிட்டுன்னு இருக்கும். பர்வதங்கிறது ராஜ்யம் பார்க்கும், கிறிஸ்துவின் ராஜ்யம் பார்க்கும். அந்த ராஜ்யம் வந்து வருதுன்னு பார்க்கும். அது அந்த ராஜ்யம் எல்லாம் நொறுக்கி போட்டு நிர்மூலமாக்கி தானோ வென்றால் நிற்குன்னு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்தாரு பார்த்தீங்கன்னா அந்த தேவனுக்கு வந்து ஒரு ராஜ்யத்தை கொடுக்குறான்னு பார்க்கும். என்ன செய்றாருன்னா, அந்த ராஜாக்களின் நாட்களே பரலோகத்தை தேவன் என்றென்றைக்கு அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை இருக்கு. அப்போ வந்துட்டு யாருன்னா இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுது. அதுக்காக கல்லினால் பிறக்கப்படாத அந்த கல், கிறிஸ்து என்ற கல் வந்து மோதி அடிச்சு அங்கே என்ன செய்வாருன்னா நிர்மூலமாக்கி என்னது பூமியில் என்னது தேவனுடைய ராஜ்யம் வந்து ஸ்தாபிக்க ஒரு விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ வந்து எப்போ சம்பவிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 விரல் என்னைக்கு அந்த வந்து உருவாகுதோ அன்னைக்கு தான் அதை வந்து கல் மோதி அடிக்குன்னு பார்க்கும். அப்போ வந்து 9 அந்த விரல்கள் உண்டாக்கப்படுது. அதாவது பிரிக்ஸ் நாடுகளில் அந்த ஒரு விரல் என்னைக்கு வந்துக்கிட்டு அது உருவாகுதோ அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல் மோதி அடிக்குன்னு பார்க்கும். அந்த கல் அந்த விரல் எப்போ வந்துக்கிட்டு உருவாகுங்கிறான விஷயத்த அடுத்த என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் இருக்குது, தானியல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை வந்து நம்ம தியானிச்சா இன்னும் புரியும்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். வெள்ளனோட பொறுமையோடு கேட்டவங்களே தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.